ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரின்ல இருந்துட்டு இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நிஃப்டி 50ல இருந்து ஒரு 7 ஸ்டாக் எடுத்து, அந்த ஸ்டாக் ஏன் லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். ஸோ நம்மளோட தீசிஸ் என்னன்னா, நிஃப்டி 50ய விட கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்டா நல்ல ரிட்டர்ன் குடுக்கணும். அதே நேரத்தில நம்ம ஏஐட்ட போய் நான் கேட்டேன், ஒரு 7 ஸ்டாக் சொல்லு நிஃப்டி 50ல இருந்து லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு அப்படின்னா, அது ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், ஹிந்துஸ்தான், ரிலையன்ஸ், எல்&டி, மாருதி, சன் ஃபார்மா குடுத்திருக்கு. ஸோ இதோட குமுலேட்டிவ் ரிட்டர்ன் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா நிஃப்டியோட அலைன் ஆகுன ஒரு ரிட்டர்ன் தான் குடுக்கும். நிஃப்டிய விட பெட்டரான ரிட்டர்ன் குடுக்காது. அப்ப நான் என்னென்ன மாரி ஸ்டாக்ஸ பிரிஃபர் பண்றேன், ஏன்னு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர். பவர் செக்டார்ல நம்ம ரொம்ப யோசிக்காம டைரக்ட்டா என்டிபிசிக்கே போயிரலாம். பவர் செக்டார்ல லாங் டெய்ல்விண்ட் இந்தியாவுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா என்டிபிசி நல்லா பண்ணும். 2வது டேட்டா. ஸோ டேட்டால 2 கம்பெனி தான் ரிலையன்ஸ் அண்ட் ஏர்டெல். ரிலையன்ஸ் ஜியோவோட தனியா ஒரு ஐபிஓ வருது. மேபி நீங்க அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல ஏர்டெல் வாங்கலாம். இல்ல 2மே கூட வாங்கலாம். இந்தியால டேட்டா கன்சம்ப்ஷன் சிக்னிஃபிகன்ட்டா வளரப்போது அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜையும் அவங்க கண்டிப்பா ஏத்துவாங்க. அதனால டேட்டாலயும் கண்டிப்பா பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியால இன்ஃப்ரால முக்கியமான பங்கு வகிக்கிற கம்பெனி எல்&டி. இது ஏஐயுமே சொல்லியிருக்கு. எல்&டில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்&டி அதுவும் இல்லாம டேட்டா சென்டர், ஏஐ ட்ரிவன் நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ல ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஹெச்டிஎஃப்சி லைஃபோட ரிட்டர்ன் ஆன் எம்பெடட் வேல்யூ 15.6 இருக்கு. அதே நேரத்துல பிரைஸ் டு எம்பெடட் வேல்யூ 2 டைம்ஸ் தான் இருக்கு. இந்த ஃபால்ல சிக்னிஃபிகன்ட்டா ஹெச்டிஎஃப்சி லைஃப் கரெக்ட்டா இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ்க்கு 0% ஜிஎஸ்டி அந்த மாரி பல பெனிஃபிட்ஸ் இந்தியன் கவர்ன்மெண்ட் குடுத்திருக்கு. ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் அத ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஸோ இன்சூரன்ஸ் ஒரு லாங் டெய்ல்விண்ட் உள்ள தீம். அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ. ஆட்டோல எம்&எம்மோட குரோத் ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டா இருந்திருக்கு. ஸோ நம்ம எம்&எம்ம கன்சிடர் பண்ணலாம். எம்&எம்ல எஸ்யூவி மார்க்கெட் ஷேர் 25% இருக்கு. அதே நேரத்துல ஈவில அவங்க ரொம்ப சிக்னிஃபிகன்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி மார்க்கெட் ஷேர் கெயின் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா லாஜிஸ்டிக்ஸ்ல நெறைய கம்பெனி இருக்கு. ஆனா நிஃப்டி 50க்குள்ள ஒரே கம்பெனி அதானி போர்ட்ஸ் தான். ஸோ அதானி போர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மொனோபொலி. இந்தியால 19 போர்ட் வச்சிருக்காங்க. அதானி மேல நெறைய கன்சர்ன்ஸ் இருந்தாலும், அதானி போர்ட்ஸ் ரொம்பவே தெளிவான கைடன்ஸ் குடுத்து அத ரீச் பண்ற ஒரு கம்பெனி. நான் இப்ப சஜெஸ்ட் பண்ணியிருக்க 7 ஸ்டாக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50ய சிக்னிஃபிகன்ட்டா பீட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன ரீசன்னா, இந்தியாவோட குரோத்தோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம அலைன் பண்றதன் மூலமா லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷன் நல்லபடியா நடக்கும். ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது டவுட்ஸ்னாலோ, எந்த மாரி இந்தியன் இன்வெஸ்டிங் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி டவுட்ஸ் இருந்தாலும் அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.